வணக்கம். ட்ரேடிங் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பேர் டி தினேஷ்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன, ஏர்லி ஏஜில் ஒரு சிறு வயதிலேயே இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும், ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு கொஞ்சம் லேட்டான ஏஜில் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குன்றதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 30 வயசு மதிப்புள்ள ஒரு மனிதர் அவர் 30 வயசில் மாதம் 1000 ரூபாய் மணிக்கு அவர் 50 வயசு வரைக்கும் அவர் சேவ் பண்ணான்னு நினைக்கிறாரு. அவருக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்? அதே ஒரு 20 வயசுலேருந்து ஒருத்தர் 1000 ரூபான்னு ஸ்டோர் பண்ண சேர்த்து வைக்கிறாரு. அவருக்கு எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றதை நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 30 வயசுக்காரர் பார்த்துருவோம். மாதம் 1000 ரூபா மணிக்கு அவர் 50 வயசு வரைக்கும் கட்டுறது பார்த்தீங்கன்னா 2,40,000 கட்டுவார். அவருக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 7,59,148 50 வருஷத்தில் அவரோட வேல்யூ இருக்கும். அதே 20 வயசுல அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் 1000 ரூபா மணிக்கு போட்டு வச்சாருன்னா அவர் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 1,20,000 கட்டாரு. அதாவது 3,20,000 கட்டியிருப்பாரு. எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருஷம் அவர் கட்டினால 3,00,000 கட்டிப்பாரு. ஆனால் அவர் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 31,69,914. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் எவ்வளோக்குள்ள ஜாஸ்தி ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ அதனால் ஏர்லியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிங்க. நன்றி. Past performance may or may not be sustained in future and is not a guarantee of any future returns. Please note that these calculators are illustration only and do not represent actual returns. Mutual funds do not have fixed rate of return and it is not possible to predict the rate of return.